கர்னல் சாண்டர்ஸ். தோல்வியிலிருந்து வெற்றிக்கான பயணம். தோல்வியில் தொடங்கிய வாழ்க்கை. 1890ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தில் பிறந்த ஹார்லன் டேவிட் சாண்டர்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கை சுவையானதாக மட்டுமல்லாமல் போராட்டங்களால் நிரம்பிய ஒன்றாகவும் இருந்தது. சிறுவயதில் உள்ளத்தை கிழிக்கும் சம்பவம் நடந்தது. அவருடைய தந்தை மரணமடைந்தார். அவர் வெறும் 6 வயதாக இருக்கும்போதே அவரது குடும்பம் பொருளாதார சிக்கல்களால் தியாகம் செய்தது. தாயார் வேலைக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் சாண்டர்ஸ் அவருடைய 2 சகோதரிகளுக்காக சமையல் செய்யத் தொடங்கினார். அவர் உணவு தயார் செய்யத் தொடங்கிய அதே நேரத்தில் வாழ்க்கையின் கடுமையான பாடங்களை கற்றுக்கொண்டார். பள்ளி மத்தியிலே கைவிடப்பட்ட கல்வி. சாண்டர்ஸ் பள்ளியில் சிறப்பாக படிக்க முடியவில்லை. 7ஆம் வகுப்பில் அவரது படிப்பை முடிக்க முடியாமல் கைவிட்டுவிட்டார். பள்ளி அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர் வேலைக்கு செல்வதை தேர்வு செய்தார். பல வேலையில் அவர் தோல்வியை சந்தித்தார். ரயில்வே பணியாளர், இராணுவ வீரர், ஆட்டோ டயர் விற்பனைக்காரர், ஒப்பந்த விவசாயி. எதிலும் நிலைக்க முடியவில்லை. எதிலும் முழுமையான வெற்றி காண முடியவில்லை. எப்போதும் வேலை ஒன்றை இழந்து புதிய ஒன்றை தேட வேண்டிய நிலை. ஆனால் அவர் எதையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து முன்னேறினார். முதல் உணவகத்தின் தொடக்கம். 40 வயதில் சாண்டர்ஸ் ஒரு சிறிய உணவகத்தில் சமையல் செய்து மக்களை ஈர்க்கத் தொடங்கினார். தனது ருசியான சிக்கன் ரெசிபி மக்களை மிகுந்து ஈர்த்தது. ஆனால் சில பிரச்சினைகளால் அந்த உணவகம் மூடப்பட்டது. வாழ்க்கை அவரை மீண்டும் தோல்வி முனையில் நிறுத்தியது. தனது சிறந்த சமையல் திறனையும் புதிய செய்முறைகளையும் பயன்படுத்தி சாண்டர்ஸ் சிக்கன் விற்பனை செய்யத் தொடங்கினார். ஆனால் அவர் எதிர்கொண்ட தடைகளை எண்ணிப் பாருங்கள். அவர் தனது உணவகத்தை நீடிக்க முடியாமல் விட்டுவிட்டார். வெற்றி தேடும்போது சந்தித்த நிராகரிப்புகள். சாண்டர்ஸ் 65 வயதாகிய போது அவருக்கு வெற்றிக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அவருடைய சிக்கன் ரெசிபி உலகமெங்கும் பிரபலமாக வேண்டும். இதனால் அவர் ஒரு சிக்கன் விற்பனை உரிமத்தை தொடங்க முனைந்தார். அவருடைய ரெசிபியை அமெரிக்காவிலேயே 1000க்கும் அதிகமான உணவகங்களுக்கு எடுத்துச் சென்று கேட்டார். ஆனால் அனைவரும் மறுத்தனர். 1009வது முயற்சியில்தான் அவருடைய முயற்சி வெற்றி பெற்றது. ஒரு சிறிய உணவகம் அவருடைய ரெசிபியை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகுதான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் KFCF பிரபலமடைய தொடங்கியது. KFC உலக வெற்றிக்கான கதாநாயகன். சாண்டர்ஸ் ஒரு தனிப்பட்ட வெற்றியாளராக மட்டுமல்ல, உலகத்திற்கே ஒரு உருவமளிக்கப்பட்ட உணவக பிராண்ட் உருவாக்கினார். KFC இன்று 150 கண்டுகொள்ளும் நாடுகளில் 25,000 கிளைகளை கொண்டுள்ளது. அவருடைய வெற்றி ஒரு உன்னதமான பாடம். சாண்டர்ஸ் நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான செய்தி: தோல்வியை பயமாக நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கல். வயது ஒரு தடையாக இருக்க முடியாது. 65 வயதில் அவர் தனது உண்மையான வெற்றி பயணத்தை தொடங்கினார். விடாமுயற்சி வெற்றிக்கு வழிகாட்டும். 1009வது முறையில் வெற்றி பெற்றார். கர்னல் சாண்டர்ஸ் வாழ்க்கை ஒரு உண்மையான உந்து சக்தியாக உள்ளது. தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம், எத்தனை தடைகளை சந்தித்தாலும் முயற்சியை கைவிடாத மனநிலை, இவைதான் அவரை வெற்றியாளராக மாற்றியது. இன்றும் உலகம் முழுவதும் KFC ஒரு சுவையான உணவாக மட்டுமல்ல, ஒரு உன்னதமான உழைப்பின் அடையாளமாகவும் திகழ்கிறது. இது ஒரு வெற்றி கதை மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற உதவக்கூடிய பாடம்.